Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது கிண்ணத்தப்பம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரம்ஜான் டைம் வந்துட்டு இதை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு குட்டான ஈவினிங் ஸ்நாக் டூ. ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான கிண்ணத்தப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த கிண்ணத்தப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 6 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 250 ml மெஷரிங் கப்பில் நான் வந்துட்டு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 6 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹாஃப் மூடி தேங்காய் வந்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வந்து ஹாஃப் மூடி தேங்காய் போதும். ஸோ அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வந்துட்டு ஒரு 3 கப் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சேம் மெஷரிங் கப்பில் தான் 3 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. சீனி வந்து ஒரு 1.5 கப் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பாலை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசியை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மையாக அரைச்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டே தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து அரிசி ஒழுங்காக அரைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் அரிசியை மட்டும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது அகைன் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு கூட வந்துட்டு நம்ம 2 முட்டை ஆட் பண்ணுறோம். ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்க தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி தான் அந்த அரிசியமாக நல்லா அரைச்சி எடுத்தோம். ஸோ இது வந்து ரிமைனிங் நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பால் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடிச்சு வச்சுருக்கிற சீனியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக வந்து முழு சுகர் ஆட் பண்ணாமல் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து ஈஸியாக வந்து நமக்கு இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முழுசாக நீங்கள் சீனியை போட்டிங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அகெயின் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
மாவு அரைக்கிற ஃபில்டரில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் ஏதாவது இப்போ ஏலக்காய் தூளில் இருக்கிற தும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நல்லா நீட்டாக ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்படி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்துட்டு அதை ஊற்றி ஆவியில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் பேன் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரில் கீழே ஒரு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது மேலே இந்த பேனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் இப்படி நல்லா கொதி வந்ததும் மாவை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஒரு 20 நிமிஷம் வெயிட் போடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக மேலே கொஞ்சமாக ஜீரகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வேணும்னா ஜீரகம் சேர்த்து இறக்கிடுங்க. சூப்பரான கிண்ணத்தொப்பை ரெடி. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே நம்ம செய்யலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சுருக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்டீம்டு ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நட்ஸ் வேணும்னா நட்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாலும் இதோட நல்லாயிருக்கும். ஜீரகம் வேண்டான்னா ஜீரகம் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா ஜெல்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்நாக் ரெசிபீஸ், கேக்ஸ், குக்கீஸ், தென் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், கறி ரெசிபீஸ், இப்படி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். குட்டி குட்டி க்ரூப்ஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.